Welcome to JN Students Education. In this video, we will see 12th Standard Accountancy, Chapter 2, Sum Number 3. From the following information given below, prepare receipts and payment account of Madurai Mother Teresa Mahalir Mandram for the year ended 31st December 2018. So, இங்கே நம்ம என்ன prepare பண்ண போறோம்? Receipts and payment account prepare பண்ண போறோம். So, particulars கொடுத்திருக்காங்க. Cash balance as on 1/1/2018, bank balance as on 1/1/2018. So opening balance of cash and bank கொடுத்திருக்காங்க. நம்ம எந்த சைடு போட போறோம்? டெபிட் சைடுல to balance brought down எழுதணும். ஏன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் நம்ம brought down தானே எழுதுறோம். இப்போ நம்ம சம் போலாம். In the books of Madurai Mother Teresa Mahalir Mandram. Okay. Receipts and payment account as on 31st December 2018. Receipts and payment account debit credit லாம் போட்டுருங்க. முதல் வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் எந்த சைடு எழுத போறோம்? டெபிட் சைடு தான். டு பேலன்ஸ் brought down கேஷ் 2000, பேங்க் 3000. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? சேல் ஆஃப் ஓல்டு நியூஸ் பேப்பர் சேல் பண்ணும்போது ரெசிப்டா பேமெண்டா? சேல் பண்ணும்போது கேஷ் ரிசீவ் பண்ணுவோம். ஸோ அது ரெசிப்ட். ஸோ அதனால ரெசிப்ட் சைடில் எழுதுறோம். டு சேல் ஆஃப் ஓல்டு நியூஸ் பேப்பர் 500. ஸ்டேஷனரி பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? கேஷை பே பண்ணுவோம். ஸோ அது பேமெண்ட். அதனால பேமெண்ட் சைடுல எல்லாம் பை ஸ்டேஷனரி பர்ச்சேஸ் 6000. ஆடிட் ஃபீஸ் பெய்டு, இப்போ அங்கே பேமெண்ட் தான். ஆடிட் ஃபீஸ் பெய்ட் 2000. என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ரிசீவ்டு, ஸோ என்ட்ரன்ஸ் ரிசீவ்டு இருக்கு. இப்போ ரெசிப்ட்ல என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 3000 எழுதியாச்சு. சன்ட்ரி சார்ஜஸ்னாலே எக்ஸ்பென்சஸ் தான் இல்லையா? அது நமக்கு எந்த டவுட்டுமே கிடையாது. அதனால நம்ம அதை பேமெண்ட்ல எழுதுறோம். சன்ட்ரி சார்ஜஸ் அமௌண்ட் 6000. ஸ்காலர்ஷிப் கிவன், இப்போ ஒரு ட்ரஸ்ட்ல இருந்தோ ஒரு மகளிர் மன்றத்துல இருந்தோ ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்கன்னா அந்த ட்ரஸ்ட்டுக்கோ மன்றத்துக்கோ அது என்னது? எக்ஸ்பென்சஸ் தானே. அப்ப ஸ்காலர்ஷிப் கிவன்றது நீங்க வந்து எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கணும்? அந்த இன்ஸ்டிடியூஷனோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தா பார்க்கணுமே தவிர உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்க கூடாது. இந்த இடத்துல ஸ்காலர்ஷிப் கிவன்றது என்னது? பேமெண்ட். ஏன்னா அந்த இன்ஸ்டிடியூஷன் மற்றவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. ஸோ ஸ்காலர்ஷிப் கிவன் இஸ் அ பேமெண்ட் அமௌண்ட் 2000. இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட்ன்றது நமக்கு என்னது? ரெசிப்ட். ஸோ ரெசிப்ட் சைட்ல எழுத போறோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் 2000. நெக்ஸ்ட் ஃபயர் இன்சூரன்ஸ் பிரீமியம் பெய்டு. ஸோ பெய்டு இஸ் பேமெண்ட். ஸோ பேமெண்ட் சைட்ல எழுதிடலாம். அமௌண்ட் 1500. சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு இஸ் ரெசிப்ட். அதனால நம்ம ரெசிப்ட் சைட்ல எழுதுறோம். சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு 8500. ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம கேஷை பே பண்ணுவோம். ஸோ ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்ன்றது பேமெண்ட் சைடில் வரும். பேமெண்ட் சைடில் 6000. நெக்ஸ்ட் டெப்ரிசியேஷன் ஆன் பர்ச்சேஸ் ஆஃப் நியூஸ் பேப்பர் பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம கேஷை பே தான் பண்ண போறோம். ஸோ அதனால அதுவும் நமக்கு எங்க வரப்போகுது? பேமெண்ட் சைடு தான். பை நியூஸ் பேப்பர் 700. நெக்ஸ்ட் டெப்ரிசியேஷன் ஆன் ஃபர்னிச்சர். இந்த டெப்ரிசியேஷன்றது கேஷ் டிரான்சாக்ஷனே கிடையாது. இட்ஸ் நான் கேஷ் ஐட்டம். டெப்ரிசியேஷன்றதுனால நம்ம ஏதாவது கேஷை ரிசீவ் பண்றோமா இல்ல பே பண்றோமா? டெப்ரிசியேஷனுக்காக நம்ம எந்த கேஷும் ரிசீவ் பண்றதும் இல்ல, பே பண்றதும் இல்லை. இது ஒரு நான் கேஷ் ஐட்டம். அப்ப டெப்ரிசியேஷன் எடுத்துக்கலாமான்னு கேட்டா ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்ல டெப்ரிசியேஷனை எடுத்துக்க கூடாது. பிகாஸ் இங்க நம்ம ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ல கேஷ் ரிசீவ்டும் கேஷ் பெய்டும் மட்டும் தான் நம்ம இங்க ரெக்கார்ட் பண்றோம். ஸோ அதனால டெப்ரிசியேஷன் இந்த அக்கௌண்ட்ல நம்ம என்ட்ரி பண்ண கூடாது. அதனால டெப்ரிசியேஷன் இங்க நம்ம என்ன பண்ண போறோம்? ஒமிட் பண்ணிடுறோம். அடுத்தது கேஷ் பேலன்ஸ் ஆஸ் ஆன் 31/12/2018 கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து நமக்கு க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ். இது நமக்கு கடைசியில தான் தேவை. நம்ம அப்ப எடுத்துக்கலாம். கன்வேயன்ஸ் பெய்டு, அப்போ எந்த சைட்ல வரணும்? பேமெண்ட் சைடு. ஸோ பேமெண்ட் சைட்ல கன்வேயன்ஸ் பெய்ட் 1000 rupees எழுதியாச்சு. சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் சேல் பண்றோம். ஃபர்னிச்சர் சேல் பண்ணும்போது அது ரெசிப்ட். ஸோ ரெசிப்ட் சைட்ல சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் 4000 எழுதியாச்சு. இப்போ அட் லாஸ்ட் நம்ம க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் எழுதலாம். கேஷ் பேலன்ஸ் அஸ் ஆன் 31/12/2018 கொடுத்துருக்காங்க. இது க்ளோசிங் பேலன்ஸ்னா அதை நம்ம என்னென்ன எழுதணும்? பை பேலன்ஸ் கேரி டவுன். ஸோ நம்ம கிரெடிட் சைட்ல பை பேலன்ஸ் கேரி டவுன் போட்டு கேஷ் போட்டு அமௌண்ட் எவ்வளவு? 2500 எழுதியாச்சு. இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அத்தனையும் நம்ம இங்க என்ன பண்ணியாச்சு? ரெக்கார்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும்? பேலன்ஸ் பண்ணணும். ஸோ முதல் நான் வந்து கிரெடிட் சைடை டோட்டல் பண்றேன். கிரெடிட் சைடு டோட்டல் பண்ணும்போது எனக்கு 27,700 கிடைக்குது. நெக்ஸ்ட் டெபிட் சைடு டோட்டல் பண்றேன். டெபிட் சைடு டோட்டல் பண்ணும்போது எனக்கு 23,000 கிடைக்குது.
ஸோ 27,700லேருந்து 23,000 நான் மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணால் எனக்கு 4,700 இருக்கு. இப்போ நான் எந்த சைடு எழுத போகிறேன்? ஆப்வியஸ்லி டெபிட் சைட் பேலன்ஸ் அமௌண்ட் தான் கம்மியாக இருக்கு. ஸோ டெபிட் சைடில் நான் எழுத போகிறேன். ஸோ டெபிட் சைடில் பேங்க் பேலன்ஸ் வந்ததுன்னா ஆஸ் யூஷுவல் நமக்கு பேலன்ஸ் எந்த சைடில் வரணும்? கிரெடிட் சைடில் தான் வரணும் இல்லையா? கிரெடிட் சைடில் தான் ஓப்பனிங் பேலன்ஸ் நமக்கு வந்து டெபிட்ல போடுறதுனால க்ளோசிங் எங்கே வரணும்? கிரெடிட்ல வரணும். ஆனா இங்க கிரெடிட்ல வராம எந்த சைட்ல வருது? டெபிட்ல வருது. அப்ப அங்க பேங்க் பேலன்ஸ் இல்ல, பேங்க் ஓவர் டிராஃப்ட். பேங்க்ல இருந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து ஓவரா நம்ம அமௌண்ட்டை டிராஃப்ட் பண்ணிருக்கோம், எடுத்திருக்கோம் அப்படின்னு அர்த்தம். பேங்க் ஓவர் டிராஃப்ட். ஓகேவா? அப்போ நமக்கு டெபிட் சைட்ல பேலன்ஸ் வர்றதுனால இதை நம்ம என்ன எழுதணும்? பேலன்ஸ் கேரிடன் போட்டு பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு எழுதணும். ஓடினா என்ன அர்த்தம்? ஓவர் டிராஃப்ட். என்ன அமௌண்ட்? 4,700. ஸோ இதை நம்ம பாக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் டோட்டல் அமௌண்ட் 27,700. இங்கேயும் 27,700. That's it. Thank you.